நந்தகுமாரோட அம்மா ஒரு நாள் வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது திடீர்னு மரங்களுக்கு பின்பக்கமாக இருந்து பயங்கரமான புகை மூட்டம் உருவாகுது. அந்த புகை பரவுற இடமெல்லாம் கருப்பாக மாறி போய்டுறது. நம்ம கிராமத்துக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறத நந்தகுமாரோட அம்மா உணர்றாங்க. உடனே நந்தகுமாரை கூப்பிடுறாங்க. இனி அடுத்தடுத்து நடக்க போகிற பிரச்சனைகளையும் அதை நந்தகுமார் எப்படி சாதுரியமாக சமாளிக்கிறான் அப்படின்றதையும் இந்த கதையில் நாம் பார்க்கலாம் வாங்க. நந்தா, இங்கே நடப்பதெல்லாம் பார்த்தா நமது கிராமத்திற்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போன்னு தோணுதுப்பா. நீ போய் அப்பாவையும் பாட்டியும் சீக்கிரமாக கூட்டிட்டு வாப்பா. பாட்டி பாட்டி எங்கே இருக்கீங்க? அப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்க? நம்ம கிராமத்துக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அம்மா சொல்கிறாங்க. 2 பேரும் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? அடக்கடவுளே, இது என்ன எங்கே பார்த்தாலும் ஒரு பயங்கரமாக இருக்குது. அம்மா, உங்களுக்கு இந்த பிரச்சனை பற்றி ஏதாச்சும் தெரியுமாம்மா? ஆரோம்பா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அது ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. இதோட சூழலில் வச்சு நான் பார்க்கும்போது நாகலோகத்திலிருந்து பாம்பறக்க நம்ம கிராமத்தை அழிக்க வரான்னு நினைக்கிறேன். அம்மா, இந்த பிரச்சனைக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்கா? நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம கிராமம் அனுபவித்ததாகவும் அப்போ நம்ம கிராம மக்கள் எல்லாம் ஒருமிச்சு சேர்ந்து போராடி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்ததாகவும் எங்கள் அப்பா சொல்லி கேட்டிருக்கேன் நந்தா. ஆனால் இதுக்கு ஒரே தீர்வுன்னு அவர் சொன்னது நாகக்கோட்டையில் இருக்கிற அபூர்வ நாகமல்லிப்பூவை கொண்டு வர்றது தான். ஆனால் அதை கொண்டு வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை நந்தா. பாட்டி, நாகக்கோட்டையா? அப்படின்னா என்ன? அந்த நாகக்கோட்டை எங்கே இருக்குது? எப்படி போகிறது? நந்தா, நம்ம கிராமத்தை ஒட்டி இருக்கிற காட்டுக்குள்ளே மையப்பகுதியில் ஒரு காடு இருக்கிறதாகவும் அது நாகங்கள் சூழ்ந்திருக்கிறதால நாகக்காடுன்னு சொல்கிறாங்களாம். அந்த காட்டுக்கு நடுப்பகுதியில் ஒரு மர்மமான கோட்டை இருக்கிறதாகவும் அந்த கோட்டை தான் நாகக்கோட்டைன்னு எங்கள் அப்பா சொல்லி கேட்டிருக்கேன்ப்பா. பாட்டி, அப்படின்னா நான் அந்த நாகக்கோட்டைக்கு போயிட்டு அந்த அபூர்வ நாகமல்லிப்பூவை கொண்டு வந்து நம்ம கிராமத்தை காப்பாற்றுறேன் பாட்டி. நந்தா, இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதனால் நீ தனியாக போகிறது அவ்வளோ சரியாக எனக்கு படலைப்பா. நந்தா மணியை கூப்பிட மணியோட வீட்டுக்கு போகிறான். அப்போது மணி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மணி மணி எங்கே இருக்க? நம்ம கிராமத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்குடா. சீக்கிரம் வா, நாம் போய் நம்ம கிராமத்தை காப்பாற்றணும். என்னது ஆபத்தா? கொஞ்சம் இருடா, இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு போகலாம். டேய் மணி, அப்புறமா தூங்கலாம் வாடா. நந்தாவும் மணியும் நாகக்கோட்டைக்கு பயணமாகிறார்கள். நாகக்கோட்டை பயணத்தில் நந்தாவும் மணியும் அங்கு ஏற்பட போகும் பிரச்சனைகளை எவ்வாறு சமாளிக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஏய், யார் நீங்கள்? எப்படி என் அனுமதி இல்லாமல் இந்த காட்டுக்குள் வந்தீர்கள்? மரமே வணக்கம். நாங்கள் இந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நந்தகுபுரி கிராமத்துலேருந்து வரோம். எங்கள் கிராமத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை போக்க நாகக்கோட்டைக்கு போயிட்டுருக்குறோம். தயவு செஞ்சு வழிவிடு மரமே. நீங்கள் நாகக்கோட்டைக்கு செல்ல வேண்டுமானால் எனது கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். சரி மரமே, நீங்கள் கேள்வி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். மரமே, நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீ ஏன் எப்பவுமே பயமுறுத்துற மாதிரியே பேசுகிறீங்க? ஏன் உங்களுக்கு சிரிக்க வராதா? கொஞ்சம் சிரிக்கலாமே. நான் வேணா ஏதாவது காமெடி பண்ணட்டுமா? அடே, அதிகமாக பேசினால் கல்லாக மாற்றி விடுவேன். என்னது, கல்லாக மாற்றுவியா? ஐயோ, ஆளை விடு சாமி, இனிமேல் நான் வாயே திறக்க மாட்டேன். மணி, கொஞ்சம் அமைதியாக இருடா. மரமே, நீங்கள் கேள்வி கேளுங்க. எங்கும் இருக்கும், எப்போதும் இருக்கும், ஆனால் பிடிக்க முடியாது. அது என்ன? மரமே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் காற்று. சரியா? சரியான பதில். நீங்கள் இந்த காட்டில் தொடர்ந்து பயணிக்கலாம், ஆனால் வழியில் வரும் தடைகளை நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் ஆராய்ந்து கடக்க வேண்டும். நன்றி மரமே, நாங்கள் போய் வருகிறோம். நந்தாவும் மணியும் ஒரு நீண்ட பாலத்தை அடைகிறார்கள். இனி நடக்கும் காட்சிகளை பார்க்கலாம். இப்போ ஏன் இவன் ஓடனான்? இப்போ நம்ம எங்கே போகிறோம்? எதுவுமே புரியல. ஆனால் பசிக்குது. ஆனால் பசிக்குதுன்னு சொன்னால் இவன் திட்டுவானே. நந்தா நந்தா, இங்கே பாருடா, இந்த கற்கள்லாம் பாம்புகளாக மாறிட்டுருக்கு. இப்போது நந்தாவிற்கு பேய் மரம் சொன்னது நினைவிற்கு வர பாலத்திலிருந்து எடுத்த அற்புத விளக்கை உற்று பார்க்கிறான். பார்த்துவிட்டு
பட்டென்று அந்த விளக்கினை அருகில் இருக்கும் பாறையின் மீது ஓங்கி அடித்து உடைக்கின்றான். விளக்கும் பயங்கர சத்தத்துடன் உடைந்து நெருப்பு பிழம்புடன் எரிந்து சாம்பலாகி விடுகிறது. நந்தா, நீ எப்படி வித்தியாசமாக யோசிச்சு இதை சமாளிச்ச? மணி, புத்திசாலித்தனத்தால் நம்ம எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் மணி. பேய் மரம் கூட நமக்கு அதை தான் ஞாபகப்படுத்துச்சு. அதனால் நமக்கு பாலத்திலேருந்து கிடச்ச அந்த அற்புத விளக்கை நான் ஒத்து பார்த்தேன். பார்க்கும்போது விளக்கோட எல்லா பக்கங்களிலும் சில நாகங்கள் இருக்கிறதாகவும் அந்த நாகங்களுக்கு நடுவில் ஒரு விளக்கு எறிகிறது போல் படங்கள் வரைஞ்சிருந்தாங்க. அது நமக்கு குறிப்பாக என்ன உணர்த்தது அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது, இந்த விளக்குலேருந்து வர வெளிச்சத்தினால தான் அந்த நாகங்களுக்கு உயிர் வருது அப்படின்றத உணர்ந்து விளக்கை அழிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. உடனே விளக்கை பக்கத்தில் இருக்க பாறையில் அடித்து உடைச்சேன். நான் நினச்சது போலவே நாகங்கள் மறுபடியும் கல்லாக மாறிடுச்சு. எவ்வளோதான் மணி. நந்தா, நீ செய்தது ரொம்ப சரி. ஆனால் அந்த அற்புத விளக்கு பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஆனால் நீ அதை உடைச்சிட்ட. அதனால் அதோட சாம்பலை நான் நம்ம கிராமத்துக்கு எடுத்துக்கிறேன். நந்தா பதிலேதுமின்றி தொடர்ந்து நடக்க முற்படுகிறான். மணி அவனை பின்தொடர்கிறான். நந்தாவும் மணியும் பயணத்தை தொடர்கிறார்கள். அவர்கள் பயணத்தின் முடிவாக ஒரு பெரிய குகையின் வாசலில் நிற்கிறார்கள். குகையின் வாசலை கடந்து உள்ளே புகுந்தவுடன் கண்மூடித்தனமாக பறக்கும் வௌவால் பறவைகள் அவர்களை தாக்க முற்படுகின்றன. நந்தா, இந்த வௌவாலெலாம் நம்மளை கடிக்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக நம்ம கதை இந்த குகையிலேயே முடிஞ்சிடும். வீட்டில் இருந்தால் நல்லா சாப்பிட்டு தூங்கியிருப்பேன். இவன் கூட வந்து இங்கே இருட்டில் மாட்டிக்கிட்டேன்னு. மணி, பயப்படாத. இந்த குகையில் கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லை. முழுவதும் இருட்டாக இருக்குது. அதனால தான் இந்த வௌவால்கள் வழி தெரியாமல் அங்கேயும் எங்கேயும் பறந்து நம்ம மேலே மோதுதுங்க. இந்த குகைக்கு வெளிச்சம் வர்றதுக்கு கட்டாயமாக எங்கேயாச்சும் ஒரு வழி இருக்கும். இந்த குகையோட சுவர்களில் எங்கேயாச்சும் தடவி பாரு. ஏதாச்சும் நமக்கு வழி கிடைக்குதான்னு பார்க்கலாம். கட்டாயமாக வெளிச்சம் வந்ததுன்னா இந்த வௌவால்கள் குகையை விட்டுட்டு பறந்து போயிடும். மணி. நந்தாவும் மணியும் குகையின் சுவர் பகுதிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மணிக்கு சுவர் பகுதியில் ஏதோ தட்டுப்படுவது போன்று தோன்றவும் நந்தாவை அழைக்கின்றான். நந்தா, இங்கே பாருடா, ஏதோ எழுத்துக்கள் போல என் கையில் தட்டுப்படுது. யார் நீங்கள்? என் அனுமதி இல்லாமல் என் குகைக்குள் நுழைந்து என் குகையின் சுவற்றை ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த குகையின் காவலாளி. வணக்கம் குகையே. நாங்கள் இந்த காட்டின் அருகில் இருக்கும் நந்தபுரி கிராமத்திலிருந்து வருகிறோம். எங்கள் கிராமம் ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கிறது. அதற்காக நாங்கள் இந்த காட்டின் நடுவில் இருக்கும் நாகக்கோட்டைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். வழி தெரியாமல் தவறி இந்த இருட்டு குகைக்குள் மாட்டிக்கொண்டோம். தயவுசெய்து எங்களுக்கு வழிவிடுங்களேன். நீங்கள் எனது குகையை கடக்க வேண்டுமானால் எனது கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்ல வேண்டும். கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரென்றால் நான் கேள்வியை கேட்கிறேன். தயாரா? குகையே, நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். நீங்கள் கேள்வியை தாராளமாக கேட்கலாம். எனது கேள்வியை கவனமாக கேளுங்கள். நான் ஓர் எண். என்னுடைய 4 மடங்கில் 6 கழித்தால் வருகின்ற விடையானது 9 2 மடங்காகும். அப்படியானால் நான் யார்? குகையே, உங்களது கஷ்டமான கேள்விக்குண்டான பதில் 6 என்ற எண்ணாகும். குகையின் கேள்விக்கு உண்டான சரியான பதிலை நந்தா சத்தமாக சொல்கிறான். பதிலை கேட்டவுடன் குகையில் அதிக வெளிச்சம் பரவுகிறது. அதிக வெளிச்சத்தை கண்டவுடன் வௌவால்கள் காணாமல் போகின்றன. நந்தா, நீ எவ்வளோ பெரிய அறிவாளி. உன்னுடைய புத்திசாலித்தனத்தால் நமக்கு வெளிச்சம் வந்து வழி கிடைச்சிருச்சு. ஆனால் நீ எப்படி அந்த கேள்விக்கு பதிலை சொன்ன? இது ரொம்ப சாதாரண கேள்வி மணி. குகையோட கேள்வியில் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். வருகின்ற விடை 9 2 மடங்கு. அதாச்சும் 9 2ஆல் நமக்கு பெருக்கும்போது கிடைக்கின்ற விடை 18. அந்த 18ஓட 6 நமக்கு கூட்டும் பொழுது கிடைக்கின்ற விடை 24. 24 6ஆல் நமக்கு வகுக்கும் பொழுது கிடைக்கின்றது 4. அதாச்சும் 4 மடங்குன்னு சொல்லிச்சு இல்லையா, அந்த 4. அப்போது குகை கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் 6. அவ்வளோதான் மணி. நந்தா குகையின் கேள்விக்குண்டான பதிலை மணிக்கு விளக்கமாக கூறிக்கொண்டே இருவரும் குகையை விட்டு வெளியேறுகிறார்கள். அங்கு ஒரு பெரிய நாகம் அவர்களை வழிமறிக்கிறது. யார் நீங்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? என் குகைக்குள் அனுமதி இல்லாமல் நுழைவதற்கு எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? நாகராஜா, வணக்கம். நாங்கள் அருகில் இருக்கும் கிராமத்திலிருந்து வருகிறோம். எங்கள் கிராமம் ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியுள்ளது. அந்த ஆபத்திலிருந்து கிராமத்தையும் கிராம மக்களையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டுமென்றால் இந்த நாகக்கோட்டையில் இருக்கும் நாகமல்லி எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நாகமல்லியை தேடி தான் இந்த பயணம். தயவு செய்து நாகக்கோட்டைக்கு போவதற்குண்டான வழியை காட்டி எங்களுக்கு உதவுங்களேன்.
நாகமல்லி ஒரு சாதாரண மலர் அல்ல, அது மிகவும் சக்தி வாய்ந்த மலர். அதை பெற வேண்டுமானால் நீங்கள் 3 சோதனைகளை கடக்க வேண்டும். தயாராக இருக்கிறீர்களா? என்ன, இன்னும் 3 சோதனையா? நந்தா, இது இன்னும் ஆபத்தானது போல இருக்கிறதே. நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? ஏற்கனவே எனக்கு பசிக்குது. பேசாமல் நம்ம சாப்பிட்டு இந்த சோதனையை கடக்கலாமா? மணி, உனக்கு எப்போவும் சாப்பாட்டு நினைப்பு தான். முதல்ல நம்ம கிராமத்தை ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ வேணுமோ அப்புறம் சாப்பிட்லாம். எதுக்கும் பயப்படாத. நமக்கு புத்திசாலித்தனமும் தைரியமும் இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்தும் நாம் வெளியே வந்துடலாம். முதல்ல அடுத்த வழி என்னன்னு பார்ப்போம், வா. இங்கே பாருங்கள், பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கும் இந்த தீயினை நீங்கள் கடந்து மறுபக்கத்திற்கு செல்ல வேண்டும். அப்பொழுது முதல் சோதனையை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த தீயை கடக்கணுமா? நந்தா, இந்த நெருப்பை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதை எப்படி கடக்க முடியும்? ஆமாம் மணி, இந்த நெருப்பை பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப சூடாகவும் இருக்குது. கடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கும் ஏதாச்சும் வழி இருக்கும், யோசிக்கலாம். நந்தா, பாட்டி அடிக்கடி நம்மிடம் சொல்லும் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மிடம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நம்மக்கிட்ட இந்த விலைக்கூட சாம்பலை தவிர வேறு எதுவுமே இல்லையே. இந்த விலைக்கூட சாம்பலை வச்சு என்ன பண்ண முடியும்? நந்தா விளக்கின் சாம்பலை அந்த தீயில் எரிகிறான். தீ சட்டென்று அணைகிறது. நந்தா, அருமை. எப்படி உனக்கு இந்த யோசனை சட்டுன்னு தோன்றியது? மணி, நாகங்களை அழிக்கும் சக்தி விளக்குக்கு இருந்தது. அதோட சாம்பலுக்கும் இந்த தீயினை அழிக்கும் சக்தி இருக்கும் என்று தோன்றியது. அவ்வாறே செயல்பட்டேன். தீ அணைந்தது மணி. அருமை. முதல் கட்ட சோதனையை வெற்றிகரமாக கடந்தீர்கள். புத்திசாலித்தனம் மிகவும் முக்கியம். அடுத்த சோதனைக்கு தயாராக இருங்கள். இந்த அரண்மனையின் கதவை திறப்பதற்கு நீங்கள் சரியான மந்திரத்தை சொல்ல வேண்டும். நாகத்தின் 2வது சோதனைக்கு உண்டான கேள்வியை உள்வாங்கிய நந்தகுமார் கேள்விக்கு உண்டான பதிலை யோசித்து கொண்டே கோட்டையின் சுவர்களை சுற்றுமுற்றும் பார்க்கிறான். அப்பொழுது சுவரில் சில நாக சிற்பங்களும் அதோடு சில எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டுள்ளதை கூர்ந்து கவனிக்கின்றான். அதே நேரத்தில் பாட்டி ஒரு முறை அவனுக்கு சில விஷயங்களை கூறும் பொழுது நாக மந்திரம் பற்றியும் சில விஷயங்களை கதைகளில் கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது. நாகதேவனை தயவு செய்து வழிவிடு. அருமை. நீங்கள் 2வது சோதனையையும் வெற்றிகரமாக முடித்துள்ளீர்கள். 3வது சோதனை. உங்கள் முன்பாக இருக்கும் இந்த 3 மாயக்கதவுகளின் ஒன்றின் பின்பகுதியில் நீங்கள் தேடி வந்த அந்த அபூர்வ நாகமல்லி உள்ளது. மற்ற 2 மாயக்கதவுகளில் நீங்கள் நுழைந்தீர்களானால் எப்பொழுதும் வெளிவர முடியாத மாய உலகத்திற்குள் நீங்கள் நுழைவீர்கள். நந்தா, முதல் கதவுக்கு போகலாம்டா. புதையலாம் எடுத்துக்கிட்டு போனால் நம்ம கிராமத்தில் எல்லாரும் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை மணி, எதுவும் இலவசமாக கிடைக்காது. இதுவும் ஒருவித தந்திரம்தான். அப்படியென்றால் 2வது கதவா? நந்தகுமார் 3 கதவுகளையும் அமைதியாக பார்க்கிறான். அவன் ஒரு முக்கியமான விஷயத்தை அதில் கவனிக்கின்றான். முதல் மற்றும் 2வது கதவுகள் பெரும் இரைச்சலுடன் காற்றில் அசைகின்றன. ஆனால் 3வது கதவு அமைதியாக இருக்கின்றது. மணி, நான் கண்டுபிடித்து விட்டேன். நாம் செல்ல வேண்டியது 3வது கதவின் வழியாக தான். ஆனால் அதில் தான் எதுவும் கிடைக்காது என்று எழுதியிருக்க நந்தா. ஆமாம் மணி, முதல் கதவு பேராசையை தூண்டுகிறது. 2வது கதவு பொய்யினை நம்பச் செய்கிறது. 3வது கதவை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. அதுதான் உண்மையான கதவும் கூட. மாயைகள் எப்பொழுதும் ஏமாற்றத்திற்காக மட்டுமே உருவாக்கப்படும் மணி. அருமை. மாயை எப்பொழுதும் உண்மையை மறைக்க முயற்சி செய்யும். ஆனால் உண்மையை உணர்பவரே வெற்றி பெற்றவர். நீங்கள் நாகமல்லியை பெற தகுதியானவர்கள். நாகமல்லியை எடுத்துச் சென்று உங்கள் கிராமத்தை காப்பாற்று. ஏய் சிறுவர்களே, இனி இந்த கிராமம் எனக்கு சொந்தம். இனி எல்லோரும் என் சொல்படிதான் நடக்க வேண்டும், சரியா? ஏய் கொடிய பாம்பே, உன் அழிவு நேரம் நெருங்குகிறது. ஏய் நாகமே, உனது முடிவு காலம் நெருங்கிவிட்டது. எங்கள் கையில் இருப்பது என்ன என்று பார். உன்னை அழிக்க நாகக்கோட்டையிலிருந்து நாகமல்லி பூவை கொண்டு வந்திருக்கிறோம். நந்தா, மணி, நீங்கள் 2 பேரும் நம்ம கிராமத்தை பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டீங்கப்பா. நந்தா, மணி, புத்திசாலித்தனம், தைரியம் மற்றும் அடுத்தவங்களுக்கு உதவணுன்ற நல்ல எண்ணம் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் நாம் சமாளிக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் 2 பேரும் நல்ல உதாரணம்ப்பா. கிராம மக்கள் தங்கள் கிராமத்திற்கு வந்த ஆபத்து நீங்கியதென சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள்.
அதே நேரத்தில் மணி வழக்கம் போல சாப்பிடுவதற்காக வீட்டுக்கு செல்கிறான்.